ஹலோ கனிங் சேனல் பீப்புள், நம்மளுடைய வெற்றி வசந்த் அண்ட் வைஷ்ணவி இவங்க 2 பேரோட திருமணம் அப்படின்றது சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே பயங்கர ஃபேமஸாக போயிட்டுருக்கு. ஒன் ஆஃப் த விஷயமாக வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு நம்மளோட வெற்றி வசந்தோட பென்ட்ரைவ் ஒன்று வைஷ்ணவி கையில் கிடச்சிருக்கு. இன்னும் இது பென்ட்ரைவ் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எடுத்து அதை பார்த்துருக்காங்க. சரி, ஓகே, இதை லேப்டாப்பில் போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி லேப்டாப்பில் போட்டு பார்க்கும்போது அதுக்குள்ளே ஒரு ஃபோல்டர் இருந்திருக்கு. சரி, என்ன ஃபோல்டர் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க. அதில் இவங்களோட சின்ன வயசுலேருந்து எடுத்த மொத்த ஃபோட்டோவுமே இருந்திருக்கு. அதாவது வைஷ்ணவி ரொம்பவே குழந்தையாக இருந்திருப்பாங்கள்ல, ஸோ அப்போதுலேருந்து எடுத்த எல்லா ஃபோட்டோஸுமே இப்போ வரைக்கும் அந்த ஃபோல்டராக போட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கிறாராம். சரி, அப்புறம் இதை பார்த்து அவங்க ரொம்பவே என்ன இது நம்ம ஃபோட்டோஸ் எல்லாமே வச்சுருக்காங்க, நம்ம ஒன்றா எடுத்த ஃபோட்டோஸ், நம்ம குழந்தை ஃபோட்டோஸ்லாம் இவங்களுக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னு சொல்லி வைஷ்ணவி ரொம்ப ஷாக் ஆகிருக்காங்க. அதுக்கப்புறம் வெற்றி வசந்த் கிட்டே போய் கேட்போம் அப்படின்னு சொல்லி வெற்றி கிட்டே போயிட்டு இது என்ன இது எப்படி இதை இதேமாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆமாம், நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, நீங்கள் தான் எனக்கு பார்ட்னராக வர போகிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம லவ் பண்ணும்போது நம்மளுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்கும்போது தெரிஞ்சிச்சுல. சரி, ஓகேன்னு சொல்லி நான் உங்கள் ஃபேமிலி கிட்ட போய் பேசியிருந்தேன். பேசி இந்த மாதிரி ஓகே, இந்த மாதிரி அவன் சின்ன வயசுலேருந்து எடுத்த ஃபோட்டோஸ்லாம் எனக்கு கொஞ்சம் கொடுங்க. ரொம்பவே சீக்கிரட்டாக நிறைய ஃபோட்டோஸ் வச்சுருந்துருப்பீங்கள. சின்ன வயசில் அவங்க ரொம்ப ஜாலியாக நாட்டியாக விளையாடிட்டு இருந்த வீடியோஸ், ஃபோட்டோஸ் நிறைய இந்த மாதிரி உங்களோட ஃபேமிலி இருக்கிறதான ஒரு பர்சனல் திங்ஸ்லாம் இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் எனக்கு கொடுங்க, நான் ஞாபகார்த்தமாக வச்சுக்க போகிறேன். ஸோ அது எல்லாத்தையுமே நான் ஒரு பென்ட்ரைவில் ஒரு ஃபோல்டரில் போட்டு வச்சுக்க போகிறேன். அப்புறமா நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது அந்த ஃபோல்டர்ஸை எடுத்து பார்த்து நாங்கள் சந்தோஷப்பட்டுப்போம் அப்படின்னு சொல்லி வைஷ்ணவியோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசி அவர் நிறைய விஷயங்களை கலெக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதை தான் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஃபோல்டராக போட்டு வச்சிருக்கிறாராம். ஸோ இதை பார்த்த வைஷ்ணவி இப்போ ரொம்பவே ஷாக்காக இருக்காங்க. ஸோ எனக்காக மெனக்கிட்டு எங்கள் ஃபேமிலி கிட்ட போய் இவ்வளோ விஷயங்களை பேசி எனக்காக நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கீங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. என்னோடய சின்ன வயசு ஃபோட்டோஸில் இதில் இருக்க நிறைய ஃபோட்டோஸ் நானே பார்த்ததே இல்லை. இதெல்லாம் எங்கள் அப்பா அம்மா ரொம்ப சீக்கிரட்டாக வச்சுருந்துருக்காங்க போல். ஆனால் இதை உங்கள் உறுதியாக நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நான் எவ்வளோ நாட்டியாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போதே தெரியுது அப்படின்னு சொல்லி வெற்றி வசந்தை ரொம்பவே அவங்க கட்டி பிடிச்சி அரவணைச்சிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் சோஷியல் மீடியா செம்ம வைரலாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி 16 படத்தோட அப்டேட் எப்போ தான் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரொம்பவே ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்கான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கிட்டத்தட்ட ஒரு அரசியல் தொடர்பான க்ரைம் த்ரில்லர் திருப்பரம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கதை மொத்தமே அந்த மாதிரியான ரீதியில் தான் ட்ராவல் ஆக போகுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லுக் கிட்டத்தட்ட ரிலீஸ் ஆக போகுது. எப்போ அப்படின்னீங்கன்னா டிசம்பர் மந்தோட கடைசியில், அதாவது நியூ இயர் அன்றைக்கி ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரியும் டீ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவே செம்ம ஷாக்கிங்கான நியூஸ் தான். நல்ல ஒரு குட் அப்டேட் தான் அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா படத்தோட டைட்டில் தெரிஞ்சிடும், இந்த எல்லாமே ஃபர்ஸ்ட் லுக்கில் தெரிய போகுது. கிட்டத்தட்ட எல்லாருமே ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி. உங்களுக்கு படத்துக்கு எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க தளபதி ரசிகராக வணக்கம் காமிச்சு சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ப்ரைஸ் பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.